வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட், டயாப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சேலம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ஒருத்தருக்கு புதுசா சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கிறப்பையும் பல வருடங்களாக மக்கள் சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கொள்ளும் போதும் பலரோட கேள்வி என்ன இருக்குன்னா, நான் எடுத்துக்கொள்ள சர்க்கரை உரிய மாத்திரையும் இல்ல டாக்டர் புதுசா ஆரம்பிக்கிற சர்க்கரைக்கான மாத்திரையும் பாதுகாப்பானதா, அல்ல சைடு எஃபெக்ட் வருமா? அதாவது பல காலம் பல மாதங்கள் உட்கொள்றப்ப உடம்புல இருக்கிற உறுப்புகள், குறிப்பா கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் பிரச்சனை வருமா? இது உடம்புல தங்கி வேறு ஏதாவது கோளாறு எதிர்காலத்துல உண்டாக்குமாங்கிறது தான் பலரோட கேள்வியாகவும் இருக்கு. இன்ஃபேக்ட் அனைவரோட கேள்வியாகவும் இருக்கு. ஒருத்தர் சர்க்கரை நோயை கண்டுபிடிச்ச பிறகு மாத்திரை ஆரம்பிக்கும் போது அவங்க முதல் கேட்கிற கேள்வியும், இந்த மாத்திரை சைடு எஃபெக்ட் வருமா, கிட்னி பாதிப்பு வருமா, வேற ஏதாவது பிரச்சனை வருவான்னு சொல்லுவோம். இது பலரோட பயமா இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பயத்தினால சர்க்கரை நோய் வந்த பிறகும் மாத்திரை எடுக்காம நான் உணவுல மட்டும் கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தவறான வழியில போயிடுறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மாத்திரைகள் கொடுக்குற அளவை குறைச்சிக்கிறாங்க. ஒரு சிலர் மாற்று மருந்துக்கும் போறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறதுனால இதை நம்ம தெளிவா பார்க்கலாம். எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதுக்கு நம்ம உட்கொள்ற மாத்திரையானது பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டு பிறகுதான் நம்மளுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனா உங்களுக்கு கிடைக்குது. இப்போ எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, ஒரு மருந்து நம்ம மார்க்கெட்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. அது 15 வருஷம்ல இருந்து 12 வருஷம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு வருது. ஒரு நோய்க்கு ஒரு 500 மாத்திரைகள் கேண்டிடேட் மாத்திரைகளா இருந்தா, அந்த 500ல ஒண்ணுதான் 15 வருஷம் கழிச்சு மார்க்கெட்ல ட்ரீட்மெண்டா வருது. ஸோ 500 மாத்திரைல ஒரு மாத்திரை தான் வெற்றி அடைஞ்சு 10ல இருந்து 15 வருஷம் கழிச்சு மாத்திரையா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலியமா மார்க்கெட்டுக்கு வருது. ஸோ இது என்னன்னா, அது ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பல கட்டங்கள் இருக்கு. முதல்ல அது மாலிகுலர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அதை பண்றாங்க. ரெண்டாவது அனிமல் ஸ்டடிஸ் லேப்ல பண்றாங்க. மூணாவது நார்மல் வாலண்டியர்ஸ்ல இந்த மாத்திரைகளை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோஸ் ஃபைண்டிங் ஸ்டடின்னு சொல்லிட்டு பல மடங்கள் அதிகமா டோஸ் கொடுத்து இதை உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு ஏதாவது கோளாறு கொடுக்குதா இல்லையான்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது நோயாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு அது எந்த வகையான நன்மைகள் ஏற்படுத்துதுன்னு பாக்குறாங்க. ஸோ இது phase 1, phase 2, phase 3 கிளினிக்கல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த phase 3ல ஆயிரக்கணக்கான மக்கள் பல நாடுகள் தேசங்கள்ல சென்டர்ஸ்ல ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ரிசர்ச் எல்லாமே டபுள் பிளைண்ட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப்புக்கு மாத்திரையும் ஒரு குரூப்புக்கு பிளசிபோவும் கொடுத்து இதோட ஆற்றலை என்னன்னு கண்டறிகிறாங்க. அதுலயே உங்களுக்கு டாக்ஸிசிட்டி ஸ்டடிஸ் வருது, என்னென்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் காமனா இருக்குன்னு அதை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்து கிளியரன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அது ஒரு வருஷம் இருக்கும். ஸோ சாதாரணமா 10ல இருந்து 15 வருஷங்கள் இந்த ப்ரொசீஜருக்கு நடக்குதுங்க. அதனால நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற மாத்திரைகள் எல்லாம் மிக கடுமையான ஆராய்ச்சிகள் உட்படுத்தப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இது அப்ரூவ் ஆனவொடனே நம்ம இந்திய தேசத்துக்கு முதல்ல உடனடியே வரதில்லை. மேலை நாடுகள்ல 1ல இருந்து 2 வருஷம் பயன்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில ட்ரக் கம்பெனிகள் அப்ரூவலுக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஒரு மாத்திரை சாப்பிடும் போது நம்ம என்ன மனசு நினைச்சுக்கணுமா, இந்த மாத்திரையை உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் சாப்பிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்ததுன்னா ஆனா உடனே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது நம்ம கவனத்துக்கு வரும். ஸோ இப்ப நம்ம சாப்பிட்ற அனைத்து மாத்திரைகளும் சைடு எஃபெக்ட்ஸ், பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. உயிருக்கு ஆபத்தான சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காது. ஆனா எந்த மாத்திரையா இருந்தாலும் ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஒரு சிலருக்கு ஒரு சில மாத்திரைகள் ஒத்துக்காது. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாத்திரை எடுக்கணும். அடுத்தது சர்க்கரை நோய்க்கு கொடுக்கப்பட்ட மாத்திரைகளை பத்தி பார்க்கலாம். சர்க்கரை நோய்க்கு இப்போ 7 மாத்திரைகள் நம்ம நடைமுறையில இருக்குங்க. அந்த மாத்திரைகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் ஏன் வருது? 2 காரணங்களால வருது. ஒண்ணு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உடம்புல கணையம் இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலினோட வேலை என்ன? நம்ம சாப்பிட்ற உணவை உடம்புல கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இன்சுலின் குறைபாடு இருக்கும்போது நீ என்ன உணவு உண்டாலும் அது சிறுநீர் வழியா வெளியேறுது, இல்லைங்களா? ஸோ ஒரு காரணம் சர்க்கரை நோய் வரக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உடம்புல இன்சுலின் சுரக்குது, ஆனா அந்த இன்சுலின் வேலை செய்ய முடியாத அளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு கல்லீரல்லையும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்துலையும் தசைகள்லையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 2வது காரணம் சர்க்கரை நோய் என்னன்னா, ஒருத்தர் சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கும் போது அவங்க கணையத்துல இன்சுலின் சுரக்கத்தன்மை 50ல இருந்து 70 விழுக்காது குறைஞ்ச பிறகுதான் சர்க்கரை அளவு கூடுறதே நமக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு தடவை பாத்தீங்கன்னா 5ல இருந்து 7% ஏற்கனவே இருக்கிற பீட்டா செல்ஸ் அளவு குறைஞ்சிட்டு போகுது.
அதனாலதான் வருஷங்கள் ஆக ஆக சர்க்கரை அளவோட வீரியம் சர்க்கரை அளவோட அளவு கூடிட்டே போது மாத்திரையோட தேவையும் கொடுக்கும். ஸோ 2 காரணங்கள், ஒன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், 2வது இன்சுலின் டெஃபிஷியன்சி, குறைபாடு. இது 2ம் இருக்கு. இதை பூர்த்தி பண்றதுக்கு தான் இப்ப நம்ம சாப்பிட்ற அந்த 7 மாத்திரைகள் சொன்னீங்களா, அது உதவி பண்ணுது. முதல் மாத்திரை சர்க்கரை உணவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா மெட்ஃபார்மின் கொடுக்கும். அது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் தெரப்பின்னு சொல்றாங்க. ஏன்னா அது 30, 40, 50 வருடங்களாக உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு வரும். அந்த மாத்திரை இல்லைன்னா மற்ற எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. இந்த மெட்ஃபார்மினோட டோஸ் 1000 to 2.55 மில்லிகிராம் சொல்லும். அந்த மாத்திரை பாத்தீங்கன்னா உடம்பு எந்த மாற்றங்களும் அடையிறது இல்லை. மெட்ஃபார்மின் ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னா அடுத்த நாள் அதே மாத்திரை யூரின் வழியா வெளியேறுது. ஸோ உடம்புல எந்த மாற்றம் அடையிறது இல்லை, உடம்புல எதுவும் தங்குறது இல்லை. ஆனா இந்த மாத்திரை வெளியேறணும்னா சிறுநீரக செயல்பாடு நல்லா இருக்கும். ஆனா கிட்னி கோளாறு உள்ளவர்களுக்கு அதை மாத்திரை டோஸ் குறைக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே கிட்னி செயல்பாடு இருந்தா அந்த மாத்திரை வேண்டாம்னு சொல்லுவோம். இதை மக்கள் தவற புரிஞ்சுட்டு மெட்ஃபார்மின் சாப்பிட்டனால கிட்னி பிரச்சனை வருதுன்னு ஒரு புரளியும் பரவிட்டு இருக்கு. இதையும் நம்ப வேண்டாம். 2வது நம்ம பொதுவாக கொடுக்குற மாத்திரை பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு சல்போனேரியா சொல்லுவோம். இந்த கிளிமிப்ரைட், கிளிக்லசைடுன்ட்டு லிபன்கிளமைடு மாத்திரையில் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா கணையத்தை டைரக்டா தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்கும். இது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அது மாத்திரை சாப்பிட்ட 2-3 நாளே குளுக்கோஸ் அளவு நிறைய குறையுதுன்னு நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஆனா இந்த மாத்திரையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா சுகர் ரொம்ப குறையவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாத்திரைகள் சாப்பிட்ற நிறைய பேருக்கு தலை சுத்தல், மயக்கம் உணவு இடைவேளையில வரலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உணவு இடைவேளையில சிற்றுண்டிகள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். காலை 11 மணி, சாயந்தரம் 5 மணி சிற்றுண்டிகள் எடுக்கும் போதும், இரவு நேரத்தை படுக்கும் போது, பால் குடிக்கும் போதும் இந்த லோ சுகர் வராம தடுக்கலாம். 3வது வகை மாத்திரை பாத்தீங்கன்னா DPP-4 இன்ஹிபிட்டர்ஸ் சொல்றோம். இது ரொம்பவும் பாதுகாப்பான மாத்திரை. இந்த மாத்திரைகள் பல வயதினருக்கும் கொடுக்கலாம். லோ சுகர், சல்போனேரஸோட குறைவு. ஆனா ஒரு சிலருக்கு இந்த மாத்திரை சாப்பிடும்போது தோல் பிரச்சனைகள், அலர்ஜிகள் வரலாம். அந்த மாதிரி சமயங்களை இந்த மாத்திரை கொடுக்கறது இல்லை. 4வது மாத்திரை பாத்தீங்கன்னா ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டர் சொல்லுவோம். ஓக்லிபோசாக்கர்போஸ் சொல்லுவோம். இது என்ன பண்ணணும்னா குடல்ல நம்ம உணவு எடுக்கிறோம் இல்லைங்களா, உணவுல இருக்கிற குளுக்கோஸ் உடையாம ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். அதனால சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சுக்கிற சுகர் கூடாம தடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு மாத்திரை தான். அடுத்த மாத்திரை SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவோம். அதோட எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் உணவு எடுக்கிறோம் இல்லையா, உணவு எடுத்து உடம்புல சுகர் அதிகமா கூடும்போது அந்த தேவையில்லாத சுகரை யூரின் வழியா வெளியேற்றும். இதனால இந்த மாத்திரை சாப்பிட்ற ஒரு சிலருக்கு இது சிறுநீர் கழிக்கிற இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூரின் வெளியேறும் போது தித்திப்பா வெளியேறதுனால அந்த இடத்துல இருக்கிற கிருமிகள் அதிகமா அந்த இனிப்பை உட்கொண்டு வளரும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இது எளிதில் நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வரும்போது அந்த மாத்திரை நிறுத்திட்டு வேற மாத்திரைக்கு போறோம். அடுத்த மாத்திரை கிளிட்டசோன் சொல்லுவோம். பயோகிளிட்டசோன் ஒரு மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யும்னா நம்ம கொழுப்பு சத்துல அளவை குறைக்கும். அந்த அடிப்போசைட் சொல்லுவோம், ஃபேட் செல்ஸ் ஆக்ட் பண்ணும். இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எடை கூடுதல். சாதாரணமா ஒரு 3ல இருந்து 5 கிலோ எடை கூடும். ஒரு சிலருக்கு காலில் வீக்கமும் ஏற்படும். இதை தவிர்த்து இந்த மாத்திரை பாதுகாப்பான மாத்திரைகள் தான். இன்னொரு மாத்திரையும் சமீப காலத்துல வந்திருக்கு. அந்த மாத்திரை ஓரல் GLP-1 சொல்லுவாங்க, ரைபல்சஸ் சொல்லுவாங்க. இந்த மாத்திரை மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நம்ம மூளையில டைரக்ட் ஆக்ட் பண்ணி பசியை குறைக்கும். இந்த மாத்திரை உட்கொள்றவங்களுக்கு அதிகமாக எடை குறையும், பசி எடுக்காது. அதனால பல விஷயங்கள் மாறும். கொலஸ்ட்ரால் குறையும், பிபி குறையும், சர்க்கரை அளவு குறையும், எடை குறையும். ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி ஆஃப் மக்களுக்கு, குறிப்பா எடை அதிகமா உள்ளவங்களுக்கு இதை பின்பற்றும். ஆனா இது விலை அதிகங்க. சமீப காலமா இந்தியாவில கடைசி 2 வருஷமா இமிகிலமின் ஒரு மாத்திரையும் இருக்கு. நம்ம மெட்ஃபார்மின் பத்தி பேசணும் இல்லைங்களா, மெட்ஃபார்மின் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 120 பேருக்கு முதல் 2 வாரம் செரிமான கோளாறு வரும். வயிற்றுப்போக்கு வரலாம், வாமிட்டிங் வர சென்சேஷன் வரலாம், வயிறு உப்பி போன மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் படிப்படியே சேரும். ஆனால் மெட்ஃபார்மின் உட்கொள்ற ஒரு 2ல இருந்து 5% மக்களுக்கு அந்த மாத்திரை முழுமையா எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுது. அடிக்கடி வாந்தி, அடிக்கடி வயிற்றுப்போக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு நம்ம இவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருந்தோம். இந்த இமிகிலமின் மாத்திரை சொன்னேன் இல்லைங்களா, இது மெட்ஃபார்மின் இன்டாலரன்ட், ஒத்துக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதங்க. இது மெட்ஃபார்மின் மாதிரியே வேலை செய்யும். ஆனா மெட்ஃபார்மின் ஒத்துக்காதவங்களுக்கு கூட வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சேஃபான ஆல்டர்னேட்டிவ். இதுல வயிறு பிரச்சனை வராது. ஸோ மக்களே, இப்போ நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மருந்துகள் எல்லாமே
பல வருஷ ஆராய்ச்சிகள் உட்பட்டு பார்த்தது. சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், மைண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லும். இதனால வந்து மாத்திரை நிப்பாட்ட சூழ்நிலை வரவே வராது. அப்புறம் மாத்திரையோட பிரெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம முறையா ஃபாலோ பண்ணணும்னா, என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உணவுக்கு முன்னாடி பின்னாடி சொல்றப்ப முறையா கடைபிடிக்கணும். ரொம்ப நேரம் நீங்க உணவு எடுக்காம இருந்தீங்கன்னா லோ சுகர் வரும். சிற்றுண்டிகள் எடுக்கலாம் லோ சுகர் வரும். இதை முறையா எடுக்கும் போதும் 3 மாசம் 6 மாசத்தோட டாக்டரை பார்க்கும் போதும், வருடம் ஒரு முறை உங்களோட கிட்னியோட செயல்பாடுகளை கண்டறியும் போதும் இந்த மாத்திரைகள் எல்லாமே பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். மேலும்ங்க இந்த குறிப்பிட்ட மாத்திரைகள், இந்த SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ், ஓரல் GLP-1 அனாலாக்ஸ், இது எல்லாமே சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கிறது இல்லைங்க, கிட்னி பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னியோட பிரச்சனையை குறைக்கும், புரோட்டீன் லீக்கை குறைக்கும், மறுபடியும் இருதய கோளாறு வராம தடுக்கும், இதயத்தோட பம்பிங்கையும் கூட்டும். ஸோ சர்க்கரைக்கு இப்போ சமீபத்தில் பயன்படுத்துற மாத்திரைகள் சர்க்கரை அளவை மட்டும் குறைக்காம இருதயத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குது, கிட்னியோட பாதுகாப்பு கொடுக்குது, இறப்பு விகிதத்தையும் குறைக்குது, எடையும் குறைக்குது. இந்த மாதிரி நன்மைகள் இருக்கிறதுனால டாக்டரோட பிரெஸ்கிரிப்ஷனை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது மாத்திரை சாப்பிடும் போது தொந்தரவு வந்ததுன்னா டாக்டர் அணுங்க. நீங்களா முடிவு பண்ணிட்டு மாத்திரை நிறுத்துறதோ, டாக்டரை மாத்துறதோ, இல்ல மாற்று மருந்து போற மாதிரியான தவறுகளை செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.